முதல் வகுப்பு கணக்கு பருவம் 1. இன்று நாம் பார்ப்பது அலகு 1, பந்து எங்கே. கற்போமா. கவிதா பந்தை வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய அண்ணன் அங்கு வந்தான். நான் பந்தை ஒளித்து வைத்துள்ளேன். கவிதா பந்தை ரொம்ப நேரமாக காணோன்னு தேடிட்டு இருந்திருக்கா. அப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்கா, நான் தான் உன்னோட பந்தை ஒளிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே கவிதா அதுக்கு என்ன கேட்குறா, அப்படியா, அப்படின்னா அந்த பந்தை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நானே அதை கண்டுபிடிப்பேன். அந்த பந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவளுக்கு யாரும் உதவி செய்கிறா, அவளோட நாய்க்குட்டியும் உதவி செய்யுது. இப்போ கவிதா என்ன கேட்குறா, அது மேசையின் மேல் உள்ளதா, மேசைக்கு மேலே இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதற்கு அந்த நாய்க்குட்டி என்ன சொல்லுது, இல்லை. அடுத்து பாருங்க, அது மேசைக்கு அடியில் உள்ளதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கும் அந்த நாய்க்குட்டி என்ன சொல்லுது, இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், மேல். கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், அடியில். மேல் அடியில், மேல் அடி, இது மேல், இது அடி. அடுத்து எங்க தேடுறாங்கன்னு பாருங்க. நீ வீட்டின் உள்ளே தேடினாயா அப்படின்னு நாய்க்குட்டி கேட்குது. அதுக்கு கவிதா என்ன சொல்றா, ஆம், அது உள்ளே இல்லை. வீட்டுக்கு உள்ளே இருக்குதான்னு கேட்குறா, இல்லை. அடுத்தது பார், சரி வா வீட்டிற்கு வெளியே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி என்ன சொல்லுது, சரி அப்படின்னு சொல்லுது. இப்போ 2 பேரும் வெளியில் தேடுறாங்க. இப்போ எங்கே தேடிட்டாங்க, உள்ளேயும் வெளியேயும். வீட்டிற்கு உள்ளேயும் தேடிட்டாங்க, வெளியேயும் தேடிட்டாங்க. அடுத்து வேற எங்கே தேடுறாங்க. கவிதா என்ன சொல்கிறா, நான் உனக்கு முன்னால் ஓடுகிறேன் அப்படின்னு ஓடுறா. உடனே நாய்க்குட்டி என்ன பண்ணுது, நான் உனக்கு பின்னால் வருகிறேன் அப்படின்னு பின்னால் வருது. அப்போ எது முன்னால் எது பின்னால் அப்படின்னு தெரியுது இல்லையா. கவிதா முன்னால் ஓடுறா, நாய்க்குட்டி அவளுக்கு பின்னால் ஓடிட்டுருக்கு. ஓடும்போது ஒரு மரம் குறுக்க வருது. அப்போ கவிதா என்ன சொல்கிறா, நான் மரக்கட்டைக்கு மேலே தாவி குதிக்கிறேன் அப்படின்னு அந்த மரக்கட்டைக்கு மேலே தாவி குதிக்கிறா. நாய்க்குட்டி என்ன பண்ணுது, நான் மரக்கட்டைக்கு கீழே தவழ்கிறேன் அப்படின்னு மரக்கட்டைக்கு கீழே தவழ்ந்து வருது. அப்போ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மேலே கீழே, மேலே கீழே. இப்போ கவிதா எங்கே இருக்கிறதா சொல்கிறா, நாம் மரத்தின் அடியில் இருக்கிறோம் அப்படின்னு. நாய்க்குட்டியும் கவிதாவும் இப்போ எங்கே இருக்காங்க, மரத்துக்கு அடியில் இருக்காங்க. இப்போ எதை கண்டுபிடிச்சிட்டாங்க, பந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் என்னுடைய பந்தை கண்டுபிடித்து விட்டேன். அது மரத்தின் உச்சியில் உள்ளது. அது எங்கே இருக்குது, மரத்தோட உச்சியில் இருக்குது. இப்போ எது கற்றுக்கிட்டோம் நம்ம, அடி உச்சி, உச்சி அடி. பந்தை எடுத்த பின்பு அவர்கள் இணைந்து மகிழ்ச்சியாக விளையாடினர். 2 பேரும் பந்தை எடுத்து விளையாண்டாங்க இல்லையா. இப்போ இங்கே என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாடத்தில் நம்ம உள்ளே வெளியே, மேலே கீழே, மேல் அடியில், முன்னால் பின்னால், உச்சி அடி, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். எங்கே அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு பொருள் எங்கே இருக்குதுன்னு நம்ம கேட்டால் நாம் அதற்கு சரியான விடையை சொல்லுவோம் இல்லையா. அடுத்ததாக செய்து பார்ப்போமா. நாம் எல்லாரும் ஒரு வட்டத்தில் நின்றுட்டு ஆசிரியர் உச்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தலையில் தொட்டு உச்சி அப்படின்னு சொல்லணும். அடி அப்படின்னு சொன்னாங்கன்னா பாதத்தை தொட்டு அடின்னு சொல்லணும். உள்ளே அப்படின்னா வட்டத்திற்கு உள்ளே குதிக்கணும். வெளியே அப்படின்னா வட்டத்திற்கு வெளியே குதிக்கணும். யாரெல்லாம் சரியாக செய்கிறீங்கன்னு பார்க்கலாமா. உச்சி, அடி, உள்ளே, வெளியே. அடுத்ததாக பயிற்சி செய்வோமா. முதல் படத்தை பாருங்க. கூடைக்கு உள்ளே இருக்கும் பப்பாளி பழத்தை
சரி குறியிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக் செய்க. நாம் ஏற்கனவே உள்ளே வெளியே படிச்சிட்டோம் இல்லையா? அப்போ எது சரியான படம்? உள்ளே இருக்கக்கூடிய பப்பாளி பழம் எது? அதற்கு டிக் போடுங்க. அடுத்தது வாங்க, கூட்டிற்கு வெளியே இருக்கும் பறவையை டிக் செய்க. இங்கே கூட்டுக்கு வெளியில் எந்த பறவை இருக்குது? கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? சரின்னு குறியீடு அங்கே போடுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய சில பொருட்களை வரைக. வீட்டுக்கு வெளியில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்கும்? இங்கே அதை நம்ம என்ன செய்வோம்? வரைவோம். பயிற்சி செய்வோமா? படத்திற்கு கீழே உள்ளதை டிக் செய்க. பாருங்க, படம் எங்கே இருக்குதுன்னு தெரியுது தானே? அதற்கு கீழே என்ன பொருள் இருக்குது? அதற்கு டிக் போடுங்க. நாம் ஏற்கனவே கீழே மேலே படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த படத்துக்கு வாங்க. ஒரு மரம் இருக்கா? மரத்திற்கு மேலே பறக்கும் பறவையை டிக் செய்க. மேலே பறக்கிற பறவைக்கு இங்கே டிக் போடுங்க. அடுத்ததா, பந்திற்கு கீழே உள்ள பொருளுக்கு பழுப்பு வண்ணம் இடுக. பந்து எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுக்கு கீழே என்ன பொருள் இருக்குது? சரிதான், நீங்கள் கண்டுபிடிச்சது. அதற்கு பழுப்பு வண்ணம் தீட்டுவோம். அதுக்கடுத்த படம் பாருங்க. விமானத்திற்கு மேலே உள்ள மேகத்திற்கு நீல வண்ணம் இடுக. மேலே எது? கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? அந்த மேகத்திற்கு நீல வண்ணம் தீட்டுங்க. இங்கே பாருங்க, படகிற்கு மேலே பறவையும் படகிற்கு கீழே மீனும் வரைகன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மேலே எது கீழே எதுன்னு தெரியும். அப்போ மேலே என்ன வரையலாம்? பறவை வரையலாம். படகிற்கு கீழே என்ன வரையலாம்? மீன் வரையலாம். பயிற்சி செய்வோமா? உச்சியில் உள்ள கல்லை டிக் செய்க. நமக்கு உச்சி அடி தெரியும் தானே? இங்கே என்ன செய்வோம்? உச்சியில் இருக்கக்கூடிய கல்லுக்கு டிக் போடுங்க. அடுத்தது பாருங்க, குன்றின் அடியில் நிற்கும் நபரை டிக் செய்க. இப்போ குன்றின் அடியில் யார் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? நமக்கு உச்சியும் தெரியும், அடியும் தெரியும். அவங்க எங்கே டிக் போட சொல்லியிருக்காங்க? அடியில் சொல்லியிருக்காங்க. அப்போ அடியில் இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம டிக் போடுவோம். அடுத்து பாருங்க, உச்சியில் உள்ள பறவைக்கு பச்சை வண்ணமும் அடியில் உள்ள விலங்கிற்கு பழுப்பு வண்ணமும் தீட்டுக. அதை நம்ம சரியாக வண்ணம் தீட்டுவோமாங்க. அதுக்கு அடுத்ததும் அதே தான் கொடுத்துருக்காங்க. உச்சியில் உள்ள விலங்கிற்கும் அடியில் உள்ள விலங்கிற்கும் சரியான வண்ணம் தீட்டுவோம். அடுத்ததா, இங்கே மரத்தின் உச்சியில் வரைய சொல்லியிருக்கிறத உச்சியிலையும், மரத்தின் அடியில் வரைய சொல்லியிருக்கிறத மரத்தின் அடியிலையும் வரைவோம். பயிற்சி செய்வோமா? மேசையின் மேல் உள்ள பொருளை டிக் செய்க. மேலே இருக்கிறதுக்கு டிக் போடுங்க. அடுத்தது, மரத்தின் அடியில் உள்ள விலங்கை டிக் செய்க. எது அடியில் இருக்குதுன்னு பாருங்கள், அதற்கு டிக் போடுங்க. மேசையின் மேல் உள்ளவற்றிற்கு சிவப்பு வண்ணமும் அடியில் உள்ளவற்றிற்கு பச்சை வண்ணமும் தீட்டுக. ரெண்டு படத்திற்கும் மேலே இருக்கிறதுக்கு சிவப்பு வண்ணம், அடியில் இருக்கிறதுக்கு பச்சை வண்ணம் தீட்டுவோம். அடுத்து, வண்டிக்கு மேல் ஒரு ஊதா வண்ண பொருளும் அடியில் ஒரு பழுப்பு வண்ண பொருளும் வரைக. மேலே ப்ளூ கலர், கீழே ப்ரௌன் கலரில் பொருளை நம்ம வரைவோம். செய்து பார்ப்போமா? பந்தை கடத்துதல். இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி வரிசையாக நின்றுக்குவோம். நம்ம பந்தை நம்ம தலைக்கு மேலே தூக்கி பின்னால் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதை அவங்க வாங்கி அவங்களுக்கு பின்னால் இருக்கவங்களுக்கு தலைக்கு மேலே தூக்கி பின்னால் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது ஆசிரியர் நிறுத்தவும் அப்படின்னு சொன்னோன்னு பந்து யார் கையில் இருக்குதோ அவங்க அவங்களுடைய பேரை சொல்லி, இப்போ உதாரணத்திற்கு அமீர் அப்படின்னா, நான் அமீர், என்னிடம் பந்து உள்ளது அப்படின்னு சொல்லணும். அமீருக்கு முன்னால் இருக்கவங்க என்ன சொல்லணும்? நான் அமீருக்கு முன்னால் நிற்கிறேன்னு சொல்லணும். அமீருக்கு பின்னால் இருக்கவங்க என்ன சொல்லணும்? நான் அமீருக்கு பின்னால் நிற்கிறேன் அப்படின்னு அவங்க நிலையை சொல்லணும். எந்த இடத்துல யாருக்கு முன்னாலேயோ அல்லது யாருக்கு பின்னால் நிற்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். பயிற்சி செய்வோமா? இலையுடன் இருக்கும் எறும்புக்கு முன்னால் செல்லும் எறும்பை டிக் செய்க. பாருங்க, இலையுடன் எறும்பு எங்கே இருக்குது? அதுக்கு முன்னால் எந்த எறும்பு இருக்குது? அதுக்கு டிக் போடுவோம். அடுத்தது பாருங்க, கண்களை மூடியிருக்கும் வாத்திற்கு
பின்னால் வரும் வார்த்தை டிக் செய்க. எந்த வார்த்தை கண்ணை மூடி இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? அதுக்கு பின்னால் எந்த வார்த்தை இருக்குது? நீங்கள் சொன்னது சரிதான். அதற்கு நம்ம டிக் குறி போடுவோம். அடுத்து பறவைக்கு முன்னால் அந்த புழு படமும் பறவைக்கு பின்னால் இலையோட படமும் வரைகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சரியாக முன்னால் புழுவும் பின்னால் இலையும் வரைவோம்.